இந்த 18 பேர்த்தையும் மெய்யுருக வணங்கி நின்றால் இனி பிறவாத நிலை, மீண்டும் பிறப்பெடுத்து அல்லல் பட்டு கஷ்டப்பட்டு லோல்பட்டு எல்லாம் சிரமப்படக்கூடாதுங்கிறது தான் அழகான ஒரு மார்க்கத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். அதுதான் சித்த மார்க்கம். சித்தர்களை வணங்க சொல்லி சொல்றோம். ஏன் சித்தர்களை வணங்கணும்னு கேட்டா, விதியை மாற்றும் வல்லமை இவர்களிடத்திலே உண்டு. ஏன் வணங்கணும்னா, இந்த 5 படைத்த ஒரு சொரூபம், கண்ணுக்கு தெரியாத காணாத சொரூபம். அருள் பிரகாச வள்ளலார் அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி என்று சொன்னார். கண்ணுக்கு தெரியாத காணாத சொரூபத்தை அருள் பெரும் ஜோதின்னு சொல்லிட்டார். 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஏக இறை, எல்லா இடத்திலும் இருக்காங்க அப்படின்ட்டாங்க. ஒரு இடத்துல கூட இல்லாம இல்ல. பக்த பிரகலாதன்ல சொல்லுவாங்க, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார். அப்ப எல்லா இடத்திலும் இருக்காங்க என்பதுதான் ஏக இறை. திருமூலர் சொல்றாரு, 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த திருமூலர், ஆண்டுக்கு ஓர் பாட்டாய் 3000 பாடல்களை தந்தவர் திருமூலர். இன்னைக்கெல்லாம் 3000 ஆண்டுகள் வாழ முடியுமா? மனிதனுடைய சராசரி வயது 100, 50 தாண்டனாலே ஆட்டம் கன்றுது. ஏன்? இயற்கைக்கு மாறாக வாழ பழகிட்டோம். இயற்கை என்னவோ அதோடு ஒன்றி வாழ தெரியல. பஞ்சபூத ஆற்றல சமநிலைப்படுத்தணும்னா 100 வயது நிச்சயம். இதை சமநிலைப்படுத்த தெரியலன்னா எல்லாம் நமக்கு வந்துடும். கேட்காததெல்லாம் வரும். நாம் எதெல்லாம் விரும்பலையோ அதெல்லாம் நமக்கு வந்துடும். அப்போ இந்த ஆற்றலை திருமூலர் சொல்றாரு, எப்படி கண்ணுக்கு தெரியாத காணாத சொரூபம் என்கின்ற இந்த ஆற்றலை ஒன்றே குலம் ஒருவனே தேவன். சொல்லுங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில். நம்ம சென்னையில் மூலிகை சித்தரின் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம். விதியை மாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம். முகவரி: லக்ஷ்மி ஹால், நூறடி ரோடு, ஃபர்ஸ்ட் அவென்யூ, அசோக் பில்லர் அருகில், விக்டோரியா கிராஸ் சர்ச் எதிரில், அசோக் நகர், சென்னை 83.